இந்த வாரம் யார் கேப்டன், ரஞ்சித் அவர்களா இல்ல முத்துவா அப்படின்னு எனக்கு தெரியல. அண்ட் அதே மாதிரி காலையிலேயே சண்டை வந்துருச்சு. அருண் அவர்களுக்கும் தீபக் அவர்களுக்கும் 2 பேரும் மாறி மாறி வார்த்தைகளை விட்டுட்டாங்க. உள்ள வந்து சௌந்தர்யா அவர்கள் வந்தாங்க. அங்கேருந்து கவுண்டர் வேற கொடுத்துட்டு இருந்தாங்க அவங்க ஒரு பக்கம். அதுக்கப்புறம் வந்து ஜாக்லின், மஞ்சரி எல்லாரும் வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்க. அதை பார்த்து ரஞ்சித் அவர்கள் வேற அப்படி கொஞ்சம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. கமிங் டு த பாயிண்ட், அந்த டாப் 8 அண்ட் பாட்டம் 7, இந்த 8 மெம்பர்ஸ் முத்துக்குமரன் அவர்கள் எல்லாரையுமே யாரையுமே பேச விடாம, அதாவது வந்து ரஞ்சித் அவர்கள் வந்து டாமினேட்டிவா பேசவே இல்லை. ஆஸ் எ கேப்டனா அவர் தான் பேசியிருக்கணும். ஆனால் எந்த இடத்துலையுமே அவர் பேசவே இல்லை. முத்து மட்டுமே வந்து நிறைய இடத்துல பேசிக்கிட்டே இருந்தாரு. 24/7 பார்த்தேன். அண்ட் அதுல வந்து அவருக்கான ஒரு டீமை வந்து மேனிபுலேட் பண்ணி உருவாக்குன மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. அண்ட் அதே மாதிரி வந்து ரூல் புக்லயே வந்து வந்திருந்தது, இந்த மாதிரி எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணி தான் ரூல் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவரே துரு வந்து சொல்லிட்டாரு. அண்ட் அவர் சொன்ன அந்த பாடி லாங்குவேஜ்மே எனக்கு பார்க்க ஏன் இப்படி சொல்றாரு அப்படின்னு தான் இருந்தது. அண்ட் 2 பேரும் மாறி மாறி, அருண் அவர்களும் இவரும் வந்து மாறி மாறி வார்த்தையை விட்டுக்கிட்டாங்க. 2 பேரும் பர்சனலாவும் வார்த்தையை விட்டுக்கிட்டாங்க. நிறைய சண்டைகள் வந்தது. அதுக்கப்புறமும் கூட ஒரு நேச்சர்ஸ் கால்னு அவர் போகும்போது நிறைய பேர் ரொம்ப டாமினேட் பண்ணி அவரையும் வார்த்தையோட வச்சாங்க, இவங்களுமே வார்த்தை விட்டுட்டு இருந்தாங்க. இந்த சௌந்தர்யாவுக்கும் ராணவுக்கும் உள்ள அந்த ஒரு விடாத தொடர் கதை போயிட்டே இருக்கு. ஆமா, இந்த விஷால் இருக்காரு, அவர் எங்க இருந்தாரு, என்ன நடக்க போகுது இந்த வாரம் முழுக்கனே தெரியலப்பா.